ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்திலே, உடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். உடைய சமூகத்தில் அமர தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க, தயவு பாராட்டினீங்க, நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக எங்கள் பரிசுத்தருடைய பலத்த கரம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே கடந்து வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக எங்கள் பரிசுத்த பாதத்தில் ஆண்டவரே தாழ்த்தி நாங்கள் எங்கள் பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்க போகிற செய்தி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறதான மிக முக்கியமானதொரு பண்டிகை. அவர் ஊர்வலம் போனது உண்மை. இந்த 40 நாள் அவர் லெந்து நாட்கள் என்றோ அவர் அதுக்கு உபவாசம் இருந்ததாகவோ அப்படியெல்லாம் பைபிள் ஒன்றும் நமக்கு சொல்லலை. வேதத்தில் அப்படி ஏதாவது வாசம் இருந்தா என்கிட்ட காமிங்க. அப்ப இயேசு உபவாசம் இருந்தாரா? இருந்தாரு. எப்ப இருந்தாரு? ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் மரிப்பதற்கு முன்னாடி உபவாசம் இருக்குல்ல, அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாரு. அந்த உபவாசத்துக்குள்ள யார் கூட்டிட்டு போனா? ஆவியானவர் கூட்டிட்டு போனாரு. அவர் உண்ணாமல் குடியாமல் இருந்தார். இன்னைக்கு இருக்கிற உபவாசம் மாதிரிலாம் இல்ல. என்ற ஒரு அம்மாவோட சொன்னாங்க, சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிடுவேன். அது என்ன கணக்கு தெரியல. ராத்திரில இருந்து விடிய வர அடிச்சு புடிச்சிட்டு சூரிய உதிச்ச உடனே. அப்ப நமக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த நோன்புக்கு என்ன வித்தியாசம்? வாரத்துல ஒரு நாளாவது ஒரு வேலையாவது உபவாசிப்பது, ஜெபிப்பது அவசியம். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மறுப்பு சொல்லல. இந்த குறித்த நாளை முன்குறித்து செய்வது மட்டும்தான் இப்ப எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நோக்கத்தோட செஞ்சார். நம்ம இன்னைக்கு நோக்கம் இல்லாம செய்யறோம். பேருக்கு ஒரு ஊர்வலம், அடையாளத்துக்கு ஒரு ஊர்வலம், ஆனா ஊழியமோ ஊழியத்தினுடைய காரியங்களோ ஒன்றுமே கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து அன்றைய நாளில அவர் எப்படி அந்த ஊர்வலத்தை நடுவுல தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக அவர் நடத்தினார் என்பதை குறித்து இன்னைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச போறேன். அதுவரை மறைந்து மறைவாகவே தன்னுடைய காரியங்களை, திட்டங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து ஊழியம் செய்கிற போது நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவ்வப்போது மறைஞ்சிடறாரு. அவ்வப்போது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. அவர் டிராவல் பண்ண தூரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் டிராவல் பண்ணி அந்த எண்டு போறாரு. அப்புறம் அந்த எண்டுல இருந்து இங்க வராரு, அடுத்த எண்டு வராரு. பிரச்சனை வரும்போது மறைஞ்சிடறாரு. அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுகங்களை கொடுக்கிற போது போல ஒரு சில ஜனங்களுக்கு அற்புதங்களை செஞ்சுட்டு சொன்னாரு, நீ அவங்ககிட்ட போய் காமினாரு. சிலட்ட நினைச்சாரு, யார்ட்டையும் காமிக்காத அமைதியா இருந்தார் சூழ்நிலை பொறுத்து. ஆனா இந்த ஊர்வலத்தை தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா அவரே திட்டமிட்டார். ஏன் திட்டமிட்டார் அப்படி கேட்டீங்கன்னா, தன்னுடைய வேலை வந்தது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தார். அதனால அவரே திட்டமிட்டார். அவர் திட்டமிட்ட பவனி இந்த பவனி. அதற்கு அவர் தெரிந்தெடுத்த நாட்கள் ஆதி காலங்களில் யூதர்களுடைய காரியத்தின்படி பஸ்கா பண்டிகையினுடைய நாட்கள். அந்த பஸ்கா பண்டிகையில எருசலேம் நகரத்துல ஏராளமான ஜனங்கள் கூடுவாங்க. அப்படி அவர்கள் கூடி வருகிற காரியம் அது. அந்த பஸ்கா பண்டிகையினுடைய நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் உள்ள வந்துட்டு வெளியே போவாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போறவங்க எல்லாம் டோட்டலா கணக்கு போட்டீங்கன்னா 20 லட்சம் பேருக்கு மேல வருவாங்க. அப்ப அந்த நாட்கள்ல நான் இப்படி ஒரு பவனி போகணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்மானித்தார். ஏன் அதை தீர்மானிச்சார் அப்படி கேட்டீங்கன்னா, நான் இப்படி பவனி போகும்போது என் பின்னாடி ஏராளமான கூட்டம் வரும். அற்புதங்களை பெற்றவங்களும் ஆங்காங்கே இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க? ஒன்று சேருவாங்க. அப்படி வருகிற போது என் மீது எரிச்சல் கொள்ளும்படியாக அந்த காலத்தினுடைய அந்த பரிசேயர், வேதபாரகர், அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஜனங்கள் எல்லாம் எரிச்சல் கொள்ளுவாங்க. அப்போ நான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும் சொல்லி அவர் தீர்மானித்த ஒன்று இந்த ஊர்வலம். அதுதான் அந்த ஜனங்கள் கூடி வருகிற நாளை தேர்ந்தெடுத்தார். இப்ப ஊர்வலம் போனா ஏராளமான கூட்டம் வரும். ஏராளமான கூட்டம் வர்றதை பார்த்த உடனே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வயிற்றுல என்ன கிடைக்கும்? கிறிஸ்து இயேசு
அவர் கொண்டு வந்த ராஜ்யம் வேற. ஆனா ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நம்ம ஆட்சியை கவுக்க பாக்குறான், அரசரா உட்கார்றதுக்கு யார் பிளான் பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு எரிச்சல் கொள்ளுவாங்க. அப்பதான் தன்னை கைது செய்வார்கள், தன்னை கொலை செய்யும்படியாய் திட்டமிடுவார்கள். தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு அதுவே ஏதுவா இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து திட்டமிட்டு செய்த ஊர்வலம் இது. நீங்க நன்றா புரிஞ்சு கொள்ளணும். அவர் திட்டமிட்டு அந்த ஊர்வலத்தை செய்றார். அந்த குறிப்பிட்ட நாட்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார், பஸ்கா பண்டிகையினுடைய நாட்களை. அப்படித்தான் இந்த ஊர்வலம் என்பது அமைகிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஊர்வலத்தில் யார் போனா பிரதர்? அந்த சிங்கிள் டேல நான் முதல்ல சொன்ன உங்ககிட்ட கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த பட்டணத்துக்கு வந்துட்டு நினைச்சுவாங்க போவாங்க. அந்த நாளில மட்டும் வேத வல்லுநர் சொல்றாங்க 2,35,000 பேருக்கு மேல அவருக்கு பின்னாடி பவனி போனதாக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவினாலே அற்புதங்களை பெற்றவர்கள், அடையாளங்களை பெற்றவர்கள், ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ள வந்தவங்க, அப்புறம் கூட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்தவங்க. அதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா லாசருவை உயிரோடு கூட எழுப்பினாரு. வசனங்கள் சொல்கிறது, உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். ஏன்னா லாசரு அந்த பவனியில் நினைச்சிட்டு இருக்கிறாரு, போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப லாசருவை கொலை பண்ணிடலாமா அல்லது இயேசுவை கொலை பண்ணிடலாமா? இவர் உயிரோடு எழுப்பினதை நிமித்தமாக இவ்வளவு பெரிய கூட்டம் நிச்சயத்தை வந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாரும் எரிச்சல் கொள்ளும்படியாக, திட்டமிடும்படியாக இந்த பவனி அமைந்தது. நான் ஊழியத்துல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் விரும்புவதுண்டு. அதற்கு ஏற்கனவே பிரபலமான ஜனங்களை காப்பி அடிப்பதுண்டு. இப்படிலாம் நிறைய காரியம் நடக்கும். அப்ப நான் எங்களுடைய மிஷனரிகள், என்னை சார்ந்த ஊழியர்லாம் நான் சொல்லுவேன், ஐயா ஃபேமஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் சித்தம் வச்சாருன்னா சிங்கிள் நைட்ல நீங்க என்ன ஆயிருவீங்க? பிரபலம் ஆயிருவீங்க. ஒரே ஒரு மரித்த சடலத்தை தூக்கிட்டு வரும்போது நீங்க தொட்டு சுகமாக்குனீங்கன்னா போதும். அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடத்திட்டாருன்னா சிங்கிள் நைட்ல நீங்க யாரு? சிங்கிள் நைட்ல நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிரலாம், பிரபலம் ஆயிரலாம். அது கர்த்தருக்கு சித்தமா நடத்திடுவார். நான் இதை செஞ்சு அதை செஞ்சு அவர் செய்யற மாதிரி செஞ்சு அவரு கூட மேடையில் உட்காந்து அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டம் போட்டுலாம் யாரும் பெரிய ஆள் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அற்புதம் நடக்கிறது அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன ஆயிருவேன்? என்னங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும். இன்னைக்கு காலையில என் வைஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா நான் திட்டதான் செய்றேன். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது? என்ன ரொம்ப என்னங்க, அவ்வளவு குட்டீஸுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். திட்டதானே செய்றேன், கடுமையா தானே பேசுறேன். அந்த பிள்ளைகள்கிட்ட போய் ரொம்ப சத்தம் போடாத உட்காரன் தான் திட்டுறேன். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஏன் என்ன பிடிக்குது? நீ காலையில வைக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தது. இப்ப ஏன் பிடிக்குது? அதுக்கு அதுக்கு அசைய விடல, இது பண்ணல, அது பண்ணல, திட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள. ஆனாலும் அவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்க விரும்ப. ஏன் பிடிக்குது அப்படி கேட்டீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு விவரம் வரல. சரியா? விவரம் வராதனால ஆவியில நாங்க இணைக்கப்பட்டிருக்கிறோம், நானும் பிள்ளைகளும். விவரம் வந்துச்சுன்னா தான் பாத்தீங்கன்னா பலதை யோசிப்பீங்க, பலதை யோசித்து அவர் இப்படியா அவர் அப்படியான்னு சொல்லி என்னை விட்டு தூரமா போவீங்க. இவங்கள விவரம் வராதனால, அவங்க ஆவியில நடத்தப்படுறதுனால, ஆவியில நாங்களும் என்ன செய்யறோம்னா நாங்க ஒருமிக்க இருக்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்றை தேவனாய் கர்த்தர் திட்டமிடுகிறாரு. அங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அந்த ஒரு பெரிய கூட்டம் என்பது அங்கே கடந்து வருகிறது. அதுல ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருக்குது, ஏற்றுக்கொள்ளாத ஜனம் கூட இருக்குது, வேடிக்கை பார்க்கிற ஜனம் கூட இருக்குது. ஆனா அவர் எல்லாரும் கடந்து வர்றாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி பவனியாக இந்த கூட்டம் என்பது அமைந்தது. பகைவர்கள் அதுல என்ன செய்யும்படியாக, பகைமை கொள்ளும்படியாக அந்த கூட்டம் அமைந்தது. அப்போ இந்த இடத்துல மத்தியில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வாசகத்துக்கும் சகரியாவில் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, இங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா கழுதை அவிழ்க்கப்படுகிறது, அது வருது. மத்தேயு 21:5 என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எப்ப தீர்க்க தரிசி உரைச்சாரு? சகரியா 9:9 அவர் என்ன செய்தார்? உரைக்கிறாரு. அங்கே சொல்ல வரும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று அங்கே உரைக்கப்படுகிறது.
இந்த ரெண்டு பகுதிக்கும் அந்த மத்தேயு 21க்கும் சகரியா 9க்கு இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா, அங்க அவர் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, வாசிக்கலாமே யாராவது ஒருவர் சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீர், இப்படிதான் உரைக்கப்படுது. சீயோன் குமாரத்தியே நீ கலிகூறு, நீ கெம்பீரின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல மத்தேயு 21 அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். கலிகூறு, மகிழ்ந்திரு, சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு சொல்றாரு. இங்க அப்படிலாம் சொல்லப்படல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கள நிலவரம் வேற. அவர் வரும்போது கம்பீரமாய் களி கூர்ந்து அந்த ஜனங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்போடு இயேசு கிறிஸ்துவை ரிசீவ் பண்ற நிலைமையில அன்றைக்கு அவங்க இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளும் இல்ல, மேசியாவை ஆவலோடு எதிர்பார்க்கிற அனுபவத்துக்குள்ளும் இல்ல. அதனால அன்னைக்கு தீர்க்கதரிசி உரைச்சாரு, கம்பீரித்து பாடு, களிகூறு, வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா இங்க அந்த நிலையில ஜனங்கள் இல்ல. அதனால மத்தேயு அப்படி எழுதல. ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்துச்சுன்னா அது களிகூறும். இங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமா இல்ல. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம், கிட்டத்தட்ட சுமார் 3.5 வருஷம் ஊழியம் செய்தோம். அந்த ஜனத்துக்குள்ள அந்த ரட்சிப்போ அந்த காரியங்களோ அந்த மாற்றங்களோ வந்ததாக வேதம் சொல்லல. அதனால கிறிஸ்து இயேசு பவனி வரும்போது ஓசனான்னு சொன்னாங்க பிரதர், பாடினாங்க பிரதர். ஆனா இங்க மத்தேயு அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். என்ன வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்னா, களி கூர்ந்துரு, நீ மகிழ்ந்துருன்னு அவர் என்ன செய்யல, அவர் அங்கே சொல்லவே இல்லை. நீதியுள்ளவராய் வருகிறார், ரட்சிக்கிறவராய் வருகிறார் சொல்லி 2வது சொன்னார் சகரியா. இங்க என்ன சொல்லார் கேட்டீங்கன்னா, இரக்கம் கிருபை குறித்து தான் பேசுறாரு. ஏன்னா நீதியுள்ளவராய் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்த ஜனங்க இருந்தாங்கன்னா, தேவ நீதியோடு ரட்சிப்போடு இயேசு கிறிஸ்து வருவாரு. ஏன் ஜனம், என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் வருவார். அப்படிதான் சகரியா அந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சாரு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. அவர் இரக்கம் உள்ளவராக கிருபை உள்ளவராக தான் அங்க வந்தார். அப்படிதான் இந்த மத்தேயு 21 என்பது சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுது அப்படி கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்களுக்குள்ள உண்மையாகவே நீதியும் ரட்சிப்பும் என்ன சரி இல்ல. கள நிலவரம் வேற மாதிரி இருக்குது. உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. கழுதை மேல கழுதை குட்டியாகிய மரியின் மேல யாரு வரா? இயேசு கிறிஸ்து வராரு. ஆனா நிலவரம் வேற மாதிரி இருக்குது. எதோட நிலவரம் கேட்டீங்கன்னா, எருசலேம் நகரத்தோட நிலவரம். சொல்லுவாங்க இல்லையா, கள நிலவரம் வேறங்க. வெளியிருந்து பேசிக்கிட்டு இருக்குது இருக்கலாம். நிறைய தருணத்துல கள நிலவரத்தை புரிஞ்சிக்காம தான் ஆன்லைன்ல சோசியல் மீடியாவில் நிறைய காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை புரிஞ்சுக்காம? கள நிலவரத்தை புரிஞ்சுக்கல. ஆனா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வேற என்னென்னமோ சொல்லிருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாம் ஒன்னும் பாதிப்பு இல்லைங்க, நீ எவ்வளவு வேணாலும் ஏத்திட்டு போலாம், டீசல் ஏத்தலாம், பெட்ரோல் ஏத்தலாம், என்ன ஏத்தினாலும் யாரும் என்ன செய்ய போறது இல்ல, கேட்க போறது இல்ல, யாருக்கும் ஒன்னும் பாதிப்பு இல்ல. என்னங்க உடனே சொல்றாங்க. ஆனா உண்மையில அப்படிதான் மக்கள் இருக்காங்களா? டாக்ஸ் நீ எவ்வளவு வேணாலும் டாக்ஸ் ஏத்தலாம், பில்டிங் டாக்ஸ் நீ எத்தனை மடங்கு வேணா ஏத்திக்க, யாருக்கும் என்ன இல்ல, பாதிப்பு இல்ல. அப்படிதான் மக்கள் இருக்காங்களா? ஏங்க அது பில்டிங் வச்சிருக்கவங்க தானே பிரச்சனை, வாடகைக்கு இருக்கவனுக்கு என்ன பிரச்சனை கேக்குறீங்களா? வாடகை என்ன செய்யும்? கூடும்ல. என்னங்க கூடுமா கூடாதா? பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? கள நிலவரம் வேற, ஆனா மேல் இருக்கிறவங்க யோசிக்கிறது வேற. அதே மாதிரிதான் இங்க கள நிலவரம் வேற. ஏன்னா அவர் நீதியுள்ளவராக ரட்சிக்கிறவராக கெம்பீரிக்கத்தக்கதாக ஒரு சத்தத்தோடு கலிகூறுதலோடு அவர் வருவார் அப்படி சொன்னா, அவருக்குள்ள அந்த மனப்பான்மை இல்லை. அந்த மனப்பான்மையோடு அவர் வருவதற்கான சூழல் அங்க இல்ல. அதனால நீதியுள்ளவராக அவர் வரல, நீதியை நிறைவேற்றும்படி அந்த இடத்துல வரல, கிருபையுள்ளவரும் இரக்கமுள்ளவராக வந்தார் என்று மத்தேயு எழுதுறாரு. அங்க கெம்பீர சத்தம் எழுதுறாரு, இங்க கண்ணீரோடு தான் அவர் வருவதாக அந்த பகுதி என்பது என்ன செய்கிறது அங்கே சொல்லுகிறது. அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது திட்டமிட்டு அந்த பவனியை செஞ்சாலும், ஜனங்கள்லாம் ஓசனான்னு ஆர்ப்பரிச்சாலும், அவருடைய மனநிலை அழுகையாத்தான் இருந்தது. என்னங்க ஜனங்கள் தான் ஆர்ப்பரிச்சாங்க, என்ன அற்புதம் செஞ்சாரு, எனக்கு இதை செஞ்சாரு, அதுக்கு செஞ்சாரு, அந்த ஜனங்கள்லாம் கூடி வந்து இவர் மூலமா நான் இவ்வளவு அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சந்தோஷிச்சாங்க, அவங்க ஓசனான்னு பாடினாங்க. ஆனா கிறிஸ்துவின் மனநிலை அது கலிகூறுதலாக இல்லை.
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய மனநிலை வித்தியாசமா இருந்த அந்த மனநிலையை தான் அங்க ஆண்டவராய் கர்த்தர் என்ன பதிய பண்ணுகிறாரு. எல்லா சுவிசேஷ பகுதிகளிலும் அவைகள் பதிய பண்ணப்பட்டிருக்குது. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. கிறிஸ்து அதே மாதிரி வராரு. ஆனா கள நிலவரம் தான் வேற மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் ஊழியத்தில் நினைச்சிருப்பாரு, இதெல்லாம் மாற்றம் வரும், இதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுவும் மாறல. அப்படிதான் அந்த பகுதி என்பது நமக்கு காண்பிக்கிறது. ஜனங்களுக்குள்ள ஆர்ப்பரிப்பு இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை என்பது, நான் ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற போறேன், எனக்கு வேலை வந்து விட்டது, நான் மகிமைப்பட போகிறேன், நான் மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்பி தேவ திட்டத்தை என்ன செய்ய போறேன், நிறைவேற்ற போகிறேன், அதற்கு ஏற்ற தருணம் இது, ஏற்ற வேலை இது என்று தேவன் தெரிந்து கொண்டு இந்த பவனியை நடத்தினார். அதை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அந்த பவனி நடந்தது. இந்த பவனியில கிறிஸ்துவுக்கு என்ன மனநிலை இருந்துச்சோ அந்த மனநிலையோடு ஒருவேளை இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவர்களும் பவனி போனாங்கன்னா அந்த நாள் எப்படி மாறும்? ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நாளா இருக்கும். ஆனா அப்படி போறாங்களா நமக்கு தெரியல. அப்படி போவதாக எனக்கு உணர்ந்து கொள்ள முடியல. அந்த மனநிலையோடு போனாங்கன்னா, அந்த மனநிலையோடு ஊழியங்கள் செய்யப்பட்டுச்சுன்னா நிச்சயமாகவே இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அந்த ஊர்வலம் என்பது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியே. அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, முதல் வசனத்திலிருந்து இப்ப வாசிக்கலாம். மத்தேயு 21:1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்சபேயை கொண்டபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதுதான் 2 பேர் அனுப்பினாரு. கழுதைக்கு ஒரு ஆளு, கழுதை குட்டிக்கு ஒரு ஆள், 2 பேரை பிடிச்சு அனுப்பினார். இப்ப போப்பா இப்படி அங்க இருக்குது, அதை நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள் என்று அவர் அங்கே பேசுகிறார். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து எழுதும் போது 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள் என்று அங்கே விளக்கமா சொல்றாரு. ஒருவனும் ஒரு காலத்திலும் ஏறிராத கழுதை குட்டி அங்கே அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. இங்கே கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து எது மேல ஏறி வந்தாரு? கழுதை மேலையா கழுதை குட்டி மேலையா? கழுதை மேலையா? குட்டி மேல ஏறி வந்தார். இத்தனை வருஷம் உங்க வயசு எத்தனை, அத்தனை வயசும் நீங்க குருத்தோல் யார கொண்டு வந்துட்டீங்க. இப்ப சந்தேகம் வந்துட்டு பாருங்க, கழுது மேல ஏறினாரா குட்டி மேல ஏறினாரா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கழுத குட்டி மேல ஏறி வந்தாரு. நிறைய காட்சிகள்ல பாத்தீங்கன்னா அது கழுத மேல ஏறி வந்த மாதிரி தான் இருக்கும். கழுத மேல அவர் ஏறி வரல, கழுதை குட்டி மேல ஏறி வந்தார். அது ஒருவனும் ஒரு காலத்திலும் ஏறி இராதது. கழுதை எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அது பயன்படுத்தப்பட்டதா இருக்கும். சரியா? பயன்படுத்தப்பட்டதா இருக்கும். அப்ப இது பயன்படுத்தப்படாதது. அந்த குட்டிக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, அம்மா கழுத கூட வருது, அவ்வளவுதான். இதுவரை சுமந்து பழக்கம் இல்ல, இதுவரை யாரையும் கொண்டு போய் பழக்கம் இல்ல, இதுவரை ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல மிரளாமல் போய் பழக்கம் இல்ல. கழுத குட்டியை பார்த்திருக்கீங்களா? கழுதையை பார்த்திருக்கீங்களா? முதல்ல அதை கேட்டுருவோம். சரி, இப்ப அடுத்தது கழுத குட்டியை பார்த்திருக்கீங்களா? கழுத குட்டி ஒரு நேரமாவது அது ஒரு இடத்துல இருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது துள்ளி குதிக்கும், அது கூச்சிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. கழுத குட்டி ஆட்களை பார்த்துலாம் அது நடுவுல எல்லாம் அது அமைதியா போயிடலாம், அதுக்கு பழக்கம் கிடையாது. அதுக்கு யாரை சுமந்து பழக்கம் கிடையாது. ஆனா சுமந்து பழக்கப்படாத, மிரளாமல் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் போகத்தக்கதான எந்த தகுதியும் இல்லாத ஒரு குட்டி. அந்த குட்டி மேலதான் யார் பவனி போனா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி பவனி போனாரு. அந்த குட்டிக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, தாய் கழுத கூட வருது. அது மட்டும்தான் ஆறுதல், வேற ஒண்ணுமே அந்த குட்டிக்கு தெரியாது. தாய் கழுத கூட வருது. ஆனா சுமந்து பழக்கம் இராத குட்டி, ஒருவரை ஏறி இராத குட்டி, அத்தனை ஜன கூட்டத்துக்கு நடுவில் அது பழக்கப்படாத ஒரு குட்டி. ஆனா இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்தோன்னா கட்டுக்குள்ள வந்ததுன்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜரீகத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஆளுமைய
அது வெளிப்படுத்துகிறது. அது ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிறது, அவராலே யாரையும் பயன்படுத்த முடியும் என்பதை நமக்கு போதிக்கிறது. ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு பழுத்த ஒருவனை கொண்டு தேவன் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எபிலிட்டி முக்கியம் இல்லை, அவைலபிலிட்டி தான் முக்கியம் என்பதை மறந்து போகாதிருங்க. நீ உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எபிலிட்டி தான் முக்கியம் நினைக்கிறாங்க. அந்த தகுதியை உருவாக்கிட்டு அப்படிம்பாங்க. ஆனா ஆண்டருக்கு உன் தகுதியெல்லாம் தேவையில்லை, உன்னுடைய அவைலபிலிட்டி தான் அவருக்கு முக்கியம். நீ ஓகேன்னா உன்னை பயன்படுத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். சீயப்பாடிங்கிற வில்லேஜ்ல சேத்தியாத்தூர் பக்கத்துல ஒரு மீட்டிங், ஈவினிங் மீட்டிங். ஒரு வருஷம் எங்களுடைய உழைப்பு. ஆனா அந்த கிராமம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய கிராமம். ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் கூடி வராங்க, பெருங்கூட்டம். அவ்வளவு கூட்டத்தை நானே எதிர்பார்க்கல. மாலை கூட்டத்தில் ஊரே திரண்டு நிக்குது, பெரிய கூட்டம். அப்ப அன்றைக்கு என்னுடைய மகனுக்கு விடுமுறை ஆனதுனால அவனை அழைச்சிட்டு போயிருந்தேன். போயிட்டு அங்க போனவொன்னு அவங்க எல்லாம் கேட்டாங்க, ஒரு பாட்டு ஒன்று தம்பியை பாட சொல்லுங்கன்னா. நான் உடனே அவனை ஒரு பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடட்டோம்னா, சரி நீ ஃபர்ஸ்ட் எழுது, நீ அந்த பாட்டை பாடு அப்படின்னு. அப்புறம் திரும்ப அந்த பாட்டை பாடினாங்க. பாடி முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். அடுத்த நாள் அந்த பாஸ்டர் எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணி சொன்னாரு, பிரதர், அந்த ஊர்ல ஒரு குடும்பம், நாங்க பல வருஷம் சத்தியம் சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியல, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஒரு மகன் சூசைட் பண்ணி இறந்து போயினான். அப்ப சூசைட் பண்ணி இறந்து போன அந்த மகனால அந்த குடும்பம் ஆறுதல் இருக்கிறது. இவங்க போறாங்க, சத்தியம் சொல்றாங்க, ஆனா அந்த அம்மா வராது. ஆனா அன்றைக்கு அந்த பாட்டு முடிச்சா அன்றைக்கு இரவுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. அந்த தரிசனத்துல கிரேசன் போய் நின்று, எங்க அப்பா கிட்ட வாங்க, ஜோம் பண்ண வாங்கன்னு கூட்ட மாதிரி இருக்கு. இந்த அம்மா நினைச்சது, அடுத்த நாள் வந்து அந்த பாஸ்டர் சொல்லு, இந்த மாதிரி அந்த தம்பி வந்து என்ன கூப்பிடுறான் சொப்பனத்துல, எங்க அப்பாட்ட வாங்கன்னு கூப்பிடுறான் அப்படின்னு அந்த அம்மா சாட்சி சொல்லுது. அடுத்த நாள் சர்ச்சுக்கு என்ன பண்ணிடுதுன்னா, அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்குது, அந்த குடும்பம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன எபிலிட்டி தேவைப்படுது? ஒரே ஒரு பாட்டு தானே பாடினா. அப்ப சொப்பனத்துக்கு நாம் போலையே, சொப்பனத்துல கர்த்தர் யாரை கொண்டு போறாரு? அவனில் கொண்டு போறாரு. அப்ப ஏன் கொண்டு போறாரு? ஏங்க எனக்கு கொஞ்சம் வசனம் எல்லாம் தெரியும்ல, என்ன கூட்டிட்டு போலாம்ல சொப்பனத்துக்கு? அவனுக்கு பாட்டு மட்டும் தானே தெரியும், எனக்கு வசனம் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப நாங்க 2 தான் நாங்க போனோம். அப்ப என்ன சொப்பனத்துல கூட்டிட்டு போயிருக்கலாம்? ஏன் அங்கேயே போய் பல தடவை போய் அவர் ஊழியம் பண்ணாரு, அவரை சொப்பனத்துல கூட்டிட்டு போய் அந்த அம்மாட்ட கூட கூட்டிருந்தா அந்த அம்மா வந்திருக்கும் இல்லையா? என்னங்க, இப்ப தேவனுக்கு என்ன தகுதி தேவைப்படுது? அந்த கழுதை குட்டியை பயன்படுத்தின மாதிரி இந்த கழுதை குட்டியை நினைச்சாரு கர்த்தர். அன்றைக்கு நினைச்சாரு, பயன்படுத்துறாரு. அன்றைக்கு அது பயன்படுது. அப்ப நமக்கு என்ன அவசியம் பிரதர்? தேவனை பயன்படுத்துவதற்கு, தேவனை நான் சுமப்பதற்கு எனக்கு ஒன்றும் பெரிய பலமோ அல்லது பெரிய பண பலமோ பெரிய காரியமோ அவசியம் அல்ல. அப்படி எனக்கு ஒருவேளை அவசியமா இருக்குன்னு கர்த்தர் தீர்மானிச்சிருந்தாருன்னா என்னையெல்லாம் ரட்சித்திருக்க மாட்டாரு, உங்களை எல்லாம் ரட்சித்திருக்க மாட்டாரு. அம்பானி அதானியும் போய் என்ன பண்ணிருப்பாரு? அவங்கதானே பணம் நிறைய இருக்கு, அவங்கள போய் ரட்சித்திருப்பாரு, அவங்கள ஊழியக்காரரா மாத்திருப்பாரு. அப்ப கர்த்தருக்கு எது வேணும் பிரதர்? கழுதை கூட தேவையில்லைங்க, கழுதை குட்டியே போதும். ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாதது, அது பழக்கப்படாதது. ஆனாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வருகிற அதிகாரம் யாருக்குள்ள இருக்கு? ராஜரீகம் பண்ணுகிற தேவனுக்குள் இருக்கிறதுனால தான் அவர் கழுதையை செலக்ட் பண்ணாம கழுதை குட்டியை செலக்ட் பண்ணார். ஒருவனும் ஏறாத கழுதை குட்டியை செலக்ட் பண்ணி அது அவர் ஏறி உட்கார்ந்தோன்னா அது கட்டுப்பட்டது. அப்ப கர்த்தர் தான் கட்டுப்படுத்துவார். தேவனாய் கர்த்தர் தான் என்ன செய்வார்னா, அது அவர் ராஜரீகம் பண்ணி தேவனாய் கர்த்தர் நடத்துகிறவர். ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத அந்த கழுதை குட்டி, அந்த கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. அது ராஜரீகத்தினுடைய அடையாளம். ஆதி காலங்களில் யூதர்கள் ராஜாக்கள் எதுல வருவாங்கன்னா கழுதையில தான் வருவாங்க. அவங்க குதிரையில வர்றாங்கன்னா யுத்தத்துக்கு வர்றாங்கன்னு அர்த்தம், கழுதையில வர்றாங்கன்னா சமாதானத்துக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் வசனம் சொல்லுது. அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாமே யாராவது ஒருவர்? 2 ராஜாக்கள் 9:13 என்று நான் நினைக்கிறேன். வாசிக்க பார்ப்போம் யாராவது ஒருவர். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அங்கே யெகூ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது நடந்த சம்பவம்.
சாலமோன் சொல்லும்போது சொல்லாரு, என் மகனை என்ன செய்யுங்கன்னா கழுதையில ஏத்தி கொண்டு வாங்கன்றாரு. அப்ப இந்த வஸ்திரம் விரிக்கிறது, இந்த கழுதை மேலே ஊர்வலம் வர்றது எல்லாமே யூதர்களுடைய வழக்கம். யார் வருவான்னா ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வருவார்கள். அது யூதர்களுடைய வழக்கம். ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார்னா அவர் முன்னாடி தங்கள் வஸ்திரங்கள் எடுத்து நினைச்சுவாங்க, விரித்து அதன் மேலே நடக்க செய்வது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? மத்தேயு 21:4, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இப்ப கழுதை மேல அவர் எதுக்கு வரல? போருக்கு வரல. குதிரையில வந்தாருன்னா போருக்கு வர்றான்னு அர்த்தம். கழுதையில வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் சமாதானத்துக்கு வருகிறார், சாந்த குணம் உள்ளவராய் வருகிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பவனியெல்லாம் அப்படிதான் தொடங்குச்சு. ஆனா அந்த சாந்த குணம் உள்ள இயேசுவையே டெரராக்குனானுங்க யாரு? அந்த யூதர்களும் அந்த சபையாரும் அந்த சர்ச்சும். அந்த சபை சாந்தமா தாங்க புறப்பட்டாரு. வழியெல்லாம் சாந்தமா வந்தாருங்க, ரோடெல்லாம் சாந்தமா வந்தாருங்க. அவர் அப்படித்தான் கடந்து வந்தாரு. அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது சாந்த குள்ளமுள்ள வருகிறாரு. அங்கே அவர் கழுதை குட்டியின் மேல ஏறி என்ன செய்றார்? மரியின் மேல ஏறி வருகிறார். சொல்லுங்கள், சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள், பட்டணத்தின் வழியே சாந்தமா வர்றாரு, எல்லா இடத்துலயும் சாந்தமா வர்றாரு. ஆனா ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே டெரர் ஆயிடுறாரு. உங்களதான் சொல்றேன், பண்ற சேட்டை அப்படி. நீங்க சாந்தமா ஜோம் பண்ணணும், ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னு வந்தாலும் என்ன திட்ட வைப்பீங்க தெரியுமா? அதேதான் இயேசுக்கு நடந்திருக்கு. வழியெல்லாம் அவர் சாந்தமா தான் வந்தாரு. ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே டெரர் ஆயிட்டாரு. அது பின்னாடி வருது இல்லையா? அப்ப சாந்த குணம் உள்ளவதான் டிராவல் பண்றாரு, வர்றாரு. ஆனா அங்க வந்த பிறகு நடவடிக்கை எல்லாமே மாறுது. அப்ப சாந்த குணம் உள்ளவராக ஏறி வருகிறார். அப்ப கழுதை எதற்கு அடையாளம்னா சமாதானத்துக்கு அடையாளம். சாந்த குணமே வர்றாருங்கிறது அடையாளம். ராஜாவை மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அவர் ஏன் கழுதையை தேடி பிடிச்சு ஏறினார்னா நான் தான் ராஜா என்பதை யாருக்கு உணர்த்துறாரு? அங்க இருக்கிற வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் அங்க இருக்கிற பிலாத்துக்கும் அங்க இருக்கிற எல்லா அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு உணர்த்துறாரு. அதுக்கு தான் கழுதையை செலக்ட் பண்ணாரு. ஏன்னா அது அவர்களுடைய வழக்கம். ராஜா அவர் கழுதையில வருவது வழக்கம். நம்ம நினைச்சிட கூடாது. நீங்க நிறைய பிரசங்கம் கூட அப்படி கேட்டிருப்பீங்க, என்னன்னா அவர் தாழ்மையா இருந்ததுனால தாழ்மையான ஒதுக்கி தள்ளப்பட்ட கழுதையை தேர்ந்தெடுத்தார். நீங்க பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, தாழ்மையின் உருவமா இருக்கிற கழுதையை செலக்ட் பண்ண. இல்லங்க, நான் ராஜா என்பதை காண்பிப்பதற்கு தான் கழுதையை செலக்ட் பண்ணாரு. நான் சண்டைக்கு வரேன்னு காண்பிக்கல. நான் சமாதானமே நான் ராஜான்னு சொன்னாரு. நான் ராஜான்னு சொல்லிட்டாருன்னா இன்னொரு ராஜாவுக்கு என்ன வரும்? கோபம் வரும். அவன் இவரை கொலை செய்ய வகை தேடுவான். அப்பதான் தேவ திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறும் என்பதை நன்கு உணர்ந்தவராக இப்ப ஜனங்களுக்கு சொன்னார், நான் ராஜா, நான் ராஜரீகம் பண்ணுகிறவன், நான் யாரையும் கட்டுப்படுத்துகிறவன், எவரையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் அங்கே காண்பித்தார், அடையாளம் காண்பிச்சார். அதுக்குதான் அவர் செலக்ட் பண்ணார். அந்த சாந்த குணம் உள்ளவராக வந்தாரு. ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வஸ்திரங்கள் அவருக்கு முன்பதாக விரித்தாங்க, மரக்கிளைகளை தரித்து போட்டாங்க. அப்படிதான் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே யூதர்களுடைய நடவடிக்கை, யூதர்களுடைய காரியமாக இருக்கிறது. முன்னடப்பார் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதே எருசலேம் நகரத்துல எத்தனை முறை ஊழியம் பண்ணியிருப்பாரு, எத்தனை முறை அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருக்கிறாரு, எத்தனை அற்புதங்களை அங்கே செய்திருக்கிறாரு. அப்போ அந்த ஜனங்கள் இவர் யார் என்று எதற்காக விசாரிக்கணும், ஏன் ஆச்சரியப்படணும்? நல்லா கவனிங்க. ஏன்னா இதுவரை அவர் பார்த்தது வேற விதம், இப்ப பார்க்கிறது வேற விதம். நீங்க லூக்கா எழுதின நற்செய்தி நூலினுடைய 11ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனத்தை வாசிக்கும் பார்ப்போம். யாராவது ஒருவர், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களுக்கும் தடை பண்ணுகிறீர்கள். அப்படித்தான் எருசலேம் நகரத்தார தடை பண்ணி வச்சிருந்தான். அறிவாகிய கோலை எடுத்துட்டான். நான் உங்களுக்கு ஞான அறிவை போதிக்காம உங்களை மேலோட்டமா நுனிப்புள்ள மேய வச்சுக்கிட்டே போனேன்னா நான் உங்களை எப்படி வேணா ஏமாத்தலாம். புரியுதா புரியலையா? அப்படிதான் அரசியல்வாதிகளா நாட்டை ஆள நினைக்கிறாங்க.
அப்போ அவங்களை ஆளுகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இவனுக்கு படிப்பறிவையோ மற்ற காரியத்தையோ கொடுக்காத, கொடுத்தா அவன் என்ன ஆயிடுவான், தெளிஞ்சிருவான். அதனால தான் நினைச்சானா உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கும் போது கூட இங்க நீட் எக்ஸாம் எழுதி வச்சா பொம்பளை பிள்ளைங்க கொண்ட வரைக்கும் கலத்தி இன்னர் வேற வரைக்கும் கலத்தா நீட் எக்ஸாம் எழுத விடுறான் எங்க தமிழ்நாட்டுல. ஆனா உத்தரப்பிரதேசத்துல அப்படி விடல, யாரு வேணாலும் எழுதுறான்ல, காப்பி அடிச்சு எழுதுறான்ல. அப்ப என்ன நினைக்கிறான்னா, உனக்கு தேவை டாக்டர் சீட் தானே வாங்கிக்க, ஆனா அறிவோட மட்டும் இருக்காது. உனக்கு தேவை டாக்டர் சீட் வாங்கிக்க, உனக்கு தேவை ஒரு ரயில்வேல வேலை வாங்கிக்க, உனக்கு தேவை இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ண அவ்வளவுதானே, இந்த பாஸ் பண்ணிக்க, ரயில்வேல வேலைக்கு வந்துரு, உனக்கு நான் சோறு போடுறேன் ஆனா அறிவு மட்டும் தரமாட்டேன். விளங்குதா விளங்கலையா? சோத்த போட்டுறேன், உனக்கு தேவையானதெல்லாம் போட்டுற, ஆனா அறிவு மட்டும் கேட்காத. அறிவு என்கிற திறவுகளை பிடிங்கிறது. அது ஆண்டவர் சொல்றாரு. அப்படித்தான் நியாயஸ்தரிகளும் அங்க இருக்கிற எல்லா பரிசேரும் அப்படிதான் இருந்தா, வேதபாரகர் அப்படி இருந்தா. ஜனங்களுக்கு அறிவு என்கிற திறவுகளை பிடிங்கிட்டு இவனும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான், அவனை பிரவேசிக்க என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அப்படிதான் அந்த நகரத்தார ஆக்கி வச்சிருந்தாங்க. அதனால அந்த நகரத்தாருக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இவர் யாரு ஆச்சரியப்படுறான். இவ்வளவு நாள் ரோட்டு வழியான சுத்திட்டு இருந்தாரு, தச்சனுடைய மகனத்தான் இருந்தாரு, இவ்வளவு நாள் இப்படிதான் இருந்தாரு, என்னமோ அற்புதம் பண்ணாரு, ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு சாமியார் மாதிரி இருந்தாரு. சாமியார் இருந்தவர் எப்படி அவர் ராஜாவாக முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அவ்வளவுதான் அவனுக்கு மூளை. விளங்குதா விளங்கலையா? அறிவென்கிற கோலை திறவுகோலை புடுங்கிதான் வச்சிருந்தான். யாரு கேட்டீங்கன்னா மேல இருக்கிறவன். அப்ப தமிழ்நாடு ஏன் பிரதர் அப்படி இல்ல, ஏன் கேரளா அப்படி இல்ல பிரதர், ஏன் சொல்றேன்னா, அப்ப எப்படி யோசிக்கிறான், கரெக்டா யோசிக்கிறான் பாருங்க. எப்படி அந்த யோசனை வந்துச்சுன்னா, அறிவு இருக்கு, அறிவு என்கிற திறவுகோல் இருக்குது, அங்க இல்ல, அதுதான் புடுங்கி வைக்கிறது. எதுக்குன்னா அறிவு என்கிற திறவுகோல் அவங்களுக்கு என்ன செய்யல கொடுக்கல. ஏன் இதை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். லேட்டஸ்டா உள்ள சொன்னா புரியும். அதுக்காக தான் என்ன செய்யறேன்னா, உத்தரப்பிரதேசல ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்றேன், பீகார்ல இப்படி ஏன் நடக்குதுன்னு சொல்றேன். உடனே சொல்லுவாங்க, பீகார்ல இருந்து எத்தனை IAS வராங்க தெரியுமா, நம்ம திரும்ப கேட்கணும், அவன் எப்படி எக்ஸாம் எழுதுனான்னு எனக்கு தெரியும்டாங்கணும். என்னங்க, பதவி கொடுத்துறான் ஆனா அறிவு கொடுக்க மாட்டான். இங்க அப்படி இல்லை, இங்க புளிஞ்சு எடுத்து அவனை சாவடிச்சு அவனுக்கு அறிவு வந்தா தான் இங்க வரணும் அப்படிங்கிற நிலைக்குள்ள இங்க எக்ஸாம் நடக்குது, அந்த காரியங்கள் நடக்குது. அதனால என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அறிவு என்ன செய்யுது, வளருகிறது. அப்ப நீங்க நன்றாய் கவனிக்கணும். அதனால அந்த நகரத்தாருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கேள்வி வருகிறது, யார் இவர் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா மூலெல்லாம் இருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி சொல்றாரு, அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்ப ஆச்சரியப்பட்டதற்கும் அதுக்கு கொடுக்கப்படுகிற பதிலையும் நல்லா கவனிச்சீங்கன்னா, கலிலேயா பகுதி என்பது அன்றைய காலகட்டத்தில் ஜனங்களால ஒதுக்கப்பட்ட பகுதியா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜனங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கிருந்தெல்லாம் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவானா, கலிலேயாவிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வசனங்கள்லாம் சொல்லுது. ஏன்னா யூதா நம்பினா கலிலேயாவிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது நம்பினா. அதனால இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, யாரா அவரு, யாரா கழுதில வர்றாரு, திடீர்னு இவ்வளவு பேர் வஸ்திரத்தை பிரிக்கிறான், நான் ராஜான்றாரு, ஓசன்னான்றான், என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்ப ஒருத்தன் சொல்றான், இவர் கல்லையாவிலிருந்து வந்து தீர்க்கதரிசின்றான். ஏன் கல்லை அப்படி சொன்னான்னா, அதான் அங்க நடந்தது. இந்த எருசலேம் நகரத்தார் இருந்தாங்க அந்த கூட்டத்துல, கலிலேயாவிலிருந்து வந்த கூட்டமும் இருந்ததாக வேதம் சொல்லுது. யோவான் 20ஆம் அதிகாரத்துல 20 33 வரை இந்த பகுதி என்பது அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்துல அதுல பாத்தீங்க அப்படின்னா, கலிலேயரும் சிலர் வந்ததாக வேத பகுதி என்பது நமக்கு என்ன செய்கிறது, அவைகளை போதிக்கிறது. இவங்க எல்லாம் இருந்ததுனால இவர் கலிலேயரிலிருந்து வந்தாருங்க, இவர் சாதாரண தீர்க்கதரிசியா தான் வந்தாரு, இவர் எப்படி என்பதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான நிலைமை இருந்தது. அப்படி பட்டணத்துக்குள்ள வந்தவர் அப்படியே பாத்தீங்கன்னா கடைசி எங்க வராருன்னா, தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் 12ஆம் வசனத்துல. இந்த பட்டணத்துக்குள்ள அவர் நடந்து வரும்போது இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு வந்த மத்தேயு ஒரு சம்பவத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த சம்பவத்தை லூக்கா 19 லூக்கா எடுத்து எழுதுறார். அந்த எருசலேம் நகரத்தினுடைய ஊர்வலத்து நடுவில் நடந்த ஒரு சம்பவம். அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. ஒரு இடத்துல வர்றாரு, ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அங்கே அவர் நிற்பதும் அவர் அங்கே சொல்லுகிற காரியம் அங்கே இடம் பெறுகிறது. 42ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை
நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அவர் சொன்னதாக வேதம் சொல்லுது. அதனால சொன்னேன், ஜனங்கள் ஓசனா என்று அர்ப்பணித்தார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் கழுதை மரியின் மேல வந்தாலும் அவருடைய உள்ளம் அழுது கொண்டுதான் இருந்தது. அப்போ இந்த மத்தேயு சொல்றாரு, யார் இவர் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு விசாரிச்சாங்க. கலிலேயில இருந்து வந்தவர் தானே என்கிற மனநிலையில தான் இருந்தாங்க. அதனால தான் மத்தேயு லூக்கா எழுதும்போது சொல்றாரு, இயேசு சொன்ன வார்த்தைகளை சொல்றாரு, இந்த நாளில் ஆகிலும். இவ்வளவு நாள் நீ அறிஞ்சு கொள்ளல, இப்பவாவது தெரிஞ்சுதான் நல்லா இருக்கா? உன் சமாதானத்துக்குரியவளை அறிந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா இந்த நாள் வரை நீ என்ன செய்யல? நீ மேசியாவை ரட்சகரை நீ ஏற்றுக்கொள்ளல. நீ இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படல. எருசலேம் நகரத்தார் அன்றைக்கு அப்படித்தான் இருந்தார்கள். அதனால தான் அதை பார்த்து அழுதார், கண்ணீர் வடித்தார். நலமா இருக்கும், காலம் வரப்போகுது, இடிக்கப்பட போகுது, செதறி போதும் வாழ்க்கை. ஒரு மதில் சுவர்ல ஒரு கல் இல்லாம பிரிச்சு போடப்பட போற நாட்கள் வருது. இன்னைக்கு கூட நீ இன்னும் திருந்தலையே அப்படின்னு ஆண்டவரை கர்த்தர் சொல்றாரு. அப்ப நகரத்து மேல பாத்தீங்கன்னா மனதுருகிறாரு, அழுறாரு, கண்ணீர் விடிக்கிறாரு. இன்றைக்கு ஆகில உனக்கு இந்த எண்ணம் வருதா என்பதை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுகிறாரு. இன்னும் வரலையேன்னு கவலைப்படுறாரு. அதே தேவனா இப்ப சர்ச்சுக்குள்ள வர்றாரு, தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்ப தேவாலயத்துக்குள்ள வந்து இயேசு அதே மாதிரி தேவாலயத்தை பார்த்தும் கண்ணீர் வடிக்கலாம்ல, தேவாலயத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கண்ணீர் வடிக்கலாம்ல. கண்ணீர் விட்டு அழுது, இன்றைக்கு ஆகிலும் நீ ரட்சிப்புக்கு ஏதுவான சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை நீ பெற்றிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தேவாலயத்தை பார்த்து அழலாம்ல. அப்படிலாம் அழ முடியாது. அப்படி அழுதா காலம் ஃபுல்லா அழுதுதான் இருக்கணும். உங்களை நல்வழிப்படுத்தலாம் முடியாது. உங்களை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்து நினைச்சிருது. ஏதோ போறோம், சீயப்பாடியில் அழுதுறோம், சேத்தியா தோப்புல அழுறோம்னா வேணா உங்களை பார்த்து அம்மா ஐயான்னு உருகிட்டு வரலாம். உங்களை பார்த்து நான் ஏன் உருகணும்? அதான் இயேசுவோட மனநிலையம். உனக்கு இத்தனை வருஷமா சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்குது, இத்தனை வருஷமா சத்தியத்தை கேட்கிற, இன்னும் நிர்விசாரமா அழலாம் முடியாதுங்க. இயேசு அழலங்க. இயேசு பட்டணத்தை பார்த்து அழுதாருங்க. ஆனா தேவாலயத்துக்குள்ள வரும்போது என்ன சொன்னாரு? அங்க என்ன செஞ்சாரு? 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். விற்கிறவ வாங்குறவ எல்லாரும் காட்டி அங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து ஆக்கிரமித்திருந்தது. அந்த கூட்டம் தன்னுடைய சுய லாபத்துக்கு அதை பயன்படுத்தினது. ஏதோ ஆலயத்துக்கு வருமானம் வர்ற மாதிரி காரியம் அல்ல, ஆலயத்திற்கு ஏதோ காணிக்க வர்ற மாதிரி காரியம் அல்ல. அவன் அங்க உட்காந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம், ஆடு மாடுகளை பலியிட வந்தா அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு லஞ்சம். அவன் கொண்டு வர ஆட்டை இது பழுதா இருக்கிறது பலியிடாதுன்றான். இவனே ஒரு ஆடை ஸ்பெஷலா விற்பான். அந்த ஆட்டை விட 4 மடங்கு விலை எப்படி இருக்கும்? கூடுதலா இருக்கும். இப்படி எல்லாம் கொள்ளையடிச்சானுங்க. ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து ஆலயத்தை கொள்ளையடித்தது. ஆலயத்தை கொள்ளையடிக்கிறது தேவன் என்னைக்கு விரும்புறது இல்ல. சர்ச்சின் வந்துட்டு அங்க கொடுத்தவன் கொடுக்காதவன், நிறைய கொடுத்தவன் கம்மியா கொடுத்தவன் அவ்வளவு பேர் என்னதான், அவ்வளவு பேர் ஈக்குவல் தான். இப்ப கர்த்தர் விரட்டி அடிக்கிறாரு. அப்ப சொல்லும் போது சொல்லாரு, கல்லர் குகையாக்கினீர்கள். இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்து பேசுறாரு கேட்டீங்கன்னா, எரேமியா 7ஆம் அதிகாரத்துல எரேமியா ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார் தேவாலயத்துக்கு. அந்த 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்திய நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் அப்படி சொல்ல. அப்ப கர்த்தர் சொல்ல, ஏன் ஆலயம் யா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம். அதனை கல்லர் குகையாக்க முடியாது. அதுல இருந்து நீ வருமானத்தை ஈட்ட நினைக்க முடியாது. வருமானத்தை ஈட்டுகிற நோக்கில எவனும் தேவாலயத்துக்கு என்னைக்குமே போக கூடாது.
அங்க வருமானம் ஈட்டுகிற இடம் அது அல்ல. ஆலயம் என்பது எனக்கு வருமானத்தை உருவாக்குற ஒரு இடம் அல்ல. இங்க உன்னை ஆசிர்வதிக்கணும் கர்த்தர் மட்டும்தான், அவர் தான் ஆசிர்வதிக்கணும். அப்ப நீ வருகிற எண்ணத்தில் எப்படி வரணும், கொடுக்கிற எண்ணம் எப்படி இருக்கணும், இது எல்லாமே தேவனாய் கர்த்தர் அங்கே சொல்றார். இப்ப அங்க எரேமியா சொன்னதை இவர் எடுத்து பயன்படுத்துறாரு. கல்லர் குகையாயிற்று, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஆலயம் கல்லர் குகையாயிற்று. மத்தேயு 21 என்ன சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். என் ஆலயம் எப்படிப்பட்டதுயா, அது ஜெப வீடு. அதுக்குள்ள யார் வேணாலும் வருவாங்க. ஆனா அன்றைக்கு அந்த ஜனங்கள் அப்படி இல்ல. பணம் இருக்கிறவன தான் உள்ள விட்டான், பலி செலுத்துறவன தான் உள்ள விட்டான். ஏற்றத்தாழ்வுகள் அங்கே காணப்பட்டுச்சு. அந்த ஏற்றத்தாழ்வு அடிப்படையில் யூதர்கள் சிலரை என்ன பண்ணாங்க, வெளியே தள்ளினாங்க. யோவான் நற்செய்தி நூல்ல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு நான் ஜெபித்து நான் முடிக்க போறேன். யோவான் 18:20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும். புளூரலா சிங்குலரா? புளூரல் தானே, பன்மையில் தானே சொல்லி இருக்குது. யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும். சிங்குலரா புளூரலா? சிங்குலர். நல்ல கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதே நீங்க நினைச்சிட கூடாது எருசலேம்ல ஒரே ஒரு தேவாலயம் தான் இருந்துச்சுன்னு. அந்த தேவாலயத்துக்குள்ள யார் வந்தாங்க, யூதர்கள் மட்டுமே வந்தாங்க. அதனால கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஆங்காங்கே நிறைய ஜெப ஆலயங்களை உண்டாக்குனார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் எழும்பிய பிறகுதான் எல்லா இடத்திலும் சபை பயிற்சி நினைக்காதீங்க. சமாரியா பெண்ணுகிட்ட பேசும்போதே சொன்னாரு, நீ எங்கும் தொழுகிற காலம் வரும், அது இப்பயே வந்துருச்சுனாரு. நான் மரித்து உயிர் எழும்பிய பிறகுன்னு சொல்லல. உன் பிதாவை நீ எங்கும் தொழுகிற காலம் வரும், அது எப்போ வந்துருச்சு, இப்பயே வந்துருச்சுனார். அப்ப இயேசு கிறிஸ்து வாழும் போதே நல்லா கவனிங்க, நிறைய ஜெபாலயங்களை உண்டாக்குனார். ஏன் உண்டாக்குனார் கேட்டீங்கன்னா, இந்த பயலுவ அவன் ஆலயத்துக்குள்ள யார விடல, புறஜாதியார விடல, மற்றவனை விடல, எனக்கு மட்டும்தான். அதுக்கு தான் ஆண்டவர் எழுதினாரு, யூதர்கள் கூடி வருகிற தேவாலயம் சிங்குலர். நிறைய ஜெபாலயங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, உண்டாக்கி வச்சிருந்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆலயம் ஜெப வீடு எனப்படும். அது கல்லர் குகை அல்ல. ஜெப வீட்டுல என்ன நடக்கும்? இப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56 எடுங்க. அங்க என்ன நடக்கும் சொல்றார். ஏசாயா 56 6-7 வசனங்கள். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். சகல ஜனங்கள் யாரு? எல்லாருக்கும். கர்த்தர் ஏன் சொன்னா, ஏன் ஜெப வீடு? நீ இப்ப கள்ளக்குகையை வச்சிருக்கிற, பணம் உள்ளவனை மட்டும் உள்ள விடுற, வான் ஜாதிக்காரனை மட்டும் நினைச்சிட உள்ள விடுற. ஆனா அப்படி அல்ல, என் வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு. அன்னைக்கு யூதருடைய தேவாலயத்துக்குள்ள மற்றவங்க நுழைய முடியாதனால தான் அவர் அநேக ஜெபாலயங்களை உண்டாக்குனார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் எழும்பிய பிறகு எல்லா ஜாதிகளுக்குள்ளும் தேவாலயங்கள் பரவிச்சு. அதுதான் உண்மையானது. இந்த குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அந்த சர்ச்சில் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. அது கர்த்தர் விரும்புகிறது அல்ல, அது எல்லாருக்கும் பொதுவானது. அங்க பணக்காரன் மட்டும் இருக்கிறானா அது கல்லர் குகை. அங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டும் தான் இருக்கிறானா அது கல்லர் குகை. அங்க எல்லாருக்கும் இடம் இருக்கணும், அங்க எல்லாரும் வரணும், ஏழைகள் வரணும், எளியவர்கள் வரணும், எல்லாருக்கும் அங்க என்ன உண்டாயிருக்கணும், இடம் உண்டாயிருக்கணும். அதுதான் உண்மை. ரகசிய கிறிஸ்துவங்கிறாங்க இல்லையா, வீட்டுக்கு தெரியாம ஹஸ்பண்டுக்கு தெரியாம வந்து உட்கார்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடம் உண்டாயிருக்கணும். நான் ஏன் அவங்க வீட்டுல சந்திக்கிறதுல தெரியுமா, நம்ம சர்ச்சில் கூட சிலர் இருக்கிறாங்க, முதல்ல வீட்டுக்கு போலாமாங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு எனக்கு. யார் வந்தாலும் எல்லாருடைய வீட்டையும் சந்திப்பேன், ஆனா சிலர் வீட்டை இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்கல. ஏன்னா அவங்க எந்த நிகழ்ச்சியில உட்கார மாட்டாங்க, போயிடுறாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு, வீடு நான் போற அளவுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, பெரிய வீடா இருக்கா என்பதில்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஏத்துப்பாரா, அவங்க மகன் ஏத்துப்பாரா, மருமகன் ஏத்துப்பாரா, வீடு திறந்திருக்கா, அல்லது ஒருவேளை போக முடியாத சூழ்நிலை இருந்தா. அதனாலதான் அழைக்கிற வரை வெயிட் பண்றது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் இடம் இருக்கணும்.
அதுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்கு மாறினாலே கல்லர் குகை தான். என் வீடு ஜெப வீடு, ஆனால் நீங்கள் அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் அப்படி கோவப்பட்டார். சாட்டையை உண்டாக்கினார், அடிச்சார், அடிச்சு விரட்டினார். ஊழியம் துவங்கும் போதும் அதுதான் செஞ்சாரு. யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஊழியம் துவங்குறார், அப்பவும் அதே காரியத்தை செய்றார். ஊழியம் முடிய போது அப்பவும் அதே செய்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 3.5 வருஷ ஊழியத்துல கர்த்தர் எல்லாத்தையும் திருத்திட்டாரியா, எல்லாரும் மனம் திரும்பிட்டாயா, சபையாரை தவிர அப்படின்னு அர்த்தம். சபையாரை தவிர மீதி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. நம்ம ஒரு ஆலோசனை சொல்லணுங்களேன், செய்டா அப்படி சொன்ன உடனே அவங்க அதை அப்படியே கீழ்படுறாங்க. அவன் கீழ்படுறான், அவ்வளவு பேரும் அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறான், அவ்வளவு நன்மைகளை பெறான். நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்கேயும் தான் நடக்குது. ஊழியத்தை துவங்கும் போது அடிச்சு விரட்டுறார், அங்கேயும் அப்படிதான் சவுக்க உண்டாக்கி தேவன் என்ன பண்ணாரு? அவர்களை அடித்து விரட்டுவது அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் தான் சொன்னாரு, என் வீட்டை என்ன பண்ணிட்டீங்க? கல்லர் குகை ஆக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே விரட்டுறாரு. 14ஆம் வசனம், தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, வாண்டடா வெயிட் பண்ணி சவுக்க உண்டாக்கி, கோவத்துல கையில கிடைச்ச தூக்கி அடிக்கல. அஃபென்ஸ்ல 2 டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? கையில கிடைக்கிற தூக்கி அடிச்சீங்கன்னா வேற, பர்பஸா ஆயுதத்தை எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா வேற. இப்ப ஏன் பண்ணி தான் கத்தர் அடிக்கிறார். கைத்தை எடுத்து சவுக்கா உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு பிறம்பே துரைத்து விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு எவ்வளவு ரவுடிசம் பண்ணிருக்காரு பாருங்க. சாந்த குணம் உள்ளவரா தான் ஏறி வந்தாரியா, அவரை இந்த அளவுக்கு செய்ய வைக்குது எது? சபை. அவளத்தை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினவரு புறா விற்கிறவங்களை மட்டும் அடிச்சு விரட்டல, வெளியே எடுத்துட்டு போயிருங்கன்னார். இது ஏன்னு கேட்டேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, புறா ஆவியானுடைய அடையாளம். நான் சொன்னேன், இல்ல, புறா எளிய விற்பாயா, ஆடு மாடு பணக்காரன் விற்பான். புறாவை பிடிச்சு கவுத்து போட்டு விரட்டி விட்டா எளியவனுக்கு என்ன உண்டாயிரும்? நஷ்டம் வந்துடும் இல்லையா? அடுத்த நேரம் சாப்பிட முடியுமான்னு தெரியாது இல்லையா? ஆனால் அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்றாரு, அவனை மட்டும் தூக்கிட்டு போன்றாரு. ஆடு மாடு விற்கிறவன்லாம் அடிச்சு விரட்டுறாரு. அப்படிதான் கர்த்தர் சுத்தம் பண்ணி ஊழியத்தை துவங்கினார். இறுதியிலும் சுத்தம் பண்ண வேண்டிய நிலையிலேயே சபை இருந்தது. அப்ப சாந்த குணம் உள்ளவராய் ஏறி வர்றவரு பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு, உள்ளெல்லாம் உடைபடுது. ஐயோ, இந்த பட்டணம் இப்படி இருக்க, குடிக்கிறானே, வெறிக்கிறானே, பாவத்தில் இருக்கிறானே, அந்த வேதனை உண்டாகுது. அதை பார்த்து அவ்விதமாக நினைச்சாரு, அவரு அழுறாரு. இப்ப சாந்த குணம் மனதுருக்கமா மாறுது, கண்ணீரா வெளிப்படுது. ஆனா சபைக்குள்ள உள்ள போன உடனே அவரை கோபம் கொள்ள வைக்குது. விரட்ட வேண்டியிருக்குது, அடிக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்குது. கொஞ்சம் கடுமையாகவே சில வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்ப எந்த தேவன் ஒருவேளை ஆலயத்துக்கு நீ பலிகளை கொண்டு வா, நீ பொருட்களை கொண்டு வா, பட எனக்கென்று காணிக்கைகளை செலுத்துன்னு சொல்றானோ, அதே தேவன் தான் சபை வியாபார மையம் ஆகுதலை வெறுக்கிறார். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா இல்லையா? அந்த தேவன் தான் கொண்டு வந்து படனாரு, அவர் தான் பலிகளை கொண்டு வந்து செலுத்தினாரு, தசோபாகங்களை கொண்டு வந்து செலுத்தினாரு. அப்ப ஏன் அதை சொன்னார்னா, அவன் செலுத்துறதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு. அப்ப கர்த்தருக்கென்று செலுத்துகிற வரைக்கும் தான் நீ பொருட்களை படைப்பதோ, கொண்டு வந்து தங்கத்தை படைப்பதோ, வெள்ளியை படைப்பதோ, பணத்தை படைப்பதோ தேவன் அங்கீகரிக்கிறார். அது வியாபாரமயமாய் மாறும்போது அல்லது அங்கிருந்து ஒரு பலனை எதிர்பார்க்கும் போது என்ன உண்டாகுதுன்னா பிரச்சனை உண்டாகுது. கர்த்தர் பார்க்கிறாரு, என்னுடைய ஆலயம், என்னுடைய ஜெப வீடு, அது செய்ய வேண்டிய வேலை செய்யணும். அதுல நீ பொருட்களை படைப்பது, கொண்டு வந்து ஒரு ஆப்பிள் வச்சிருக்கீங்க அல்லது ஒரு பப்பாளி பழத்தை வச்சிருக்கீங்க, அதை ஏலம் விட்டு தான் ஆகணும். அதை எடுத்துட்டு போய் நான் எப்படி அதை பங்கிடுறது? நான் பங்கிட முடியாதுல்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் அறுத்து கொடுக்க முடியாதுல்ல. அறுத்து கொடுத்தா கூட எனக்கு சின்ன துண்டு, உனக்கு பெரிய துண்டும்பீங்கல்ல. ஒரு பப்பாளி பழத்தை எப்படி நான் எத்தனை பேருக்கு அறுக்கிறது? அப்ப அதை என்ன செய்ய முடியும் பிரதர்? ஏலம் விட்டு தான் ஆகணும். எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? அப்ப பிரதர், அது விக்கிறதான கொள்றதான்னு கணக்கு போட முடியாது. நீங்க ஒன்ன படைக்கிறீங்க, அது யாருக்கா ஏலம் விடப்போகுது? ஆலயத்துக்கா ஏலம் விடப்போகுது. அது விட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அது யாரோ ஒருத்தர் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. கொண்டு வந்து வைக்கிற காரியத்தை என்ன செய்ய முடியும்? விட்டு தான் ஆகணும். ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல இருந்து எனக்கு என்ன லாபம் வரும்? இந்த எண்ணத்தை தான் கர்த்தர் அங்கே பேசுறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விக்கிறவர்கள் வாங்குறவர்கள் 2 பேரும் அடிச்சாரு. காரணம் என்னன்னா, நீ வாங்குறதுனால தானே விக்கிறான் என்ற அர்த்தம். இது எல்லாமே அங்கே நடந்தது. இவைகளை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும், கரெக்டா பார்க்கணும். அப்ப பலி செலுத்துவது, தேவனுக்கு கொடுப்பது, அது வேற.
ஆலயத்துல வியாபாரம் பண்ணுவது அது வேற. இன்னைக்கு வரைக்கும் பிரதர் நான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன், எனக்கு இது வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன், இதை கொண்டு வந்து உங்க ஆலயத்துல வைக்கலாமா, யாராவது விரும்புறவங்க எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றவங்க 1000 பேர் இருக்காங்க, நான் அலோவ் பண்ண மாட்டேன். உன் பொருள் இருக்கா, கொண்டு வந்து சர்ச்சில் படைக்கிறே பட. இல்ல பிரதர் ஸ்டால் போடலான்னு பாக்குறேன், அது கீழே போட்டுக்க ரோட்ல, ஆலயத்துக்குள்ள நான் நினைச்ச மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன். தேவனுக்கு படைக்கிறே பட. அது கர்த்தருக்குரியதா நாங்க எடுத்துக்கிறோம், கர்த்தருக்குரியதா நாங்க என்னவோ பண்ணிட்டு போறோம். நீங்க வியாபாரம் பண்றதுக்கு எங்களுடைய சபை என்பது அதற்கு ஏற்ற இடம் அல்ல. கர்த்தர் அதை என்ன செய்யல, விரும்பல. வசனம் தெளிவா சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் ரொம்ப தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். கொஞ்சம் உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். எந்த தேவன் சாந்தமா இருந்த தேவன், மனதுருக்கத்தோடு அழுது கொண்டு வந்த தேவன், ஆனா தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவருடைய மனமெல்லாம் மாறுதுன்னா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. அதான் குருத்தோலை ஞாயிறுல நடந்துச்சு. அப்ப கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். தேவன் அப்படித்தான் இன்னைக்கு நம்ம சபையை பார்க்கிறாரா? நான் சபைன்னு சொல்றது எல்லாமே கட்டடம் கிடையாது, உங்களாம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை அப்படிதான் பாக்குறாரா? உங்களை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்கா? அது வரைக்கும் சாந்தமா தானே வந்தாரு, அது வரைக்கும் அமைதியா தானே இருந்தாரு, அது வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு, நீ இருக்க விடுவியா? விட மாட்டிய. அப்படிதான் அன்றைக்கு அந்த சபை இருந்தது. 3 வருஷம் ஊழியம் பண்ணாங்க. 3 வருஷம் ஊழியம் பண்ணி திருந்தல. ஊழியம் துவங்கும் போது சொல்லித்தான் தொடங்குறாரு, ஆனா இப்ப முடியல. இப்ப இறுதி நாட்களுக்குள்ள போகும்போது தேவன் அதை சரிப்படுத்த விரும்புறார். உங்களை சரிப்படுத்திட்டாரு. ஒரு சபையை தேவன் திருத்த முற்பட்டார். அன்றைக்கு 2ஆம் விஷயம் அவர் சவுக்கு எடுத்தார். சரி, இன்னும் கொஞ்ச நாள், 4 நாள்ல மறிக்க போறோம், 5 நாள்ல மறிக்க போறோம், இன்னைக்கு போய் அவங்களை அடிக்கணுமா அப்படின்னு யாரும் நினைக்கல. ஏசு நினைக்கல. ஏன் நினைக்கல? இருக்கிற வரைக்கும் நான் கடைசி நொடி வரைக்கும் உன்னை திருத்த தான் நான் முற்படுறேன். உனக்கு சாட்டை தேவை இருக்கு, சாட்டை எடுக்கிறேன். அதான் தேவனுடைய விருப்பம், அதான் தேவனுடைய காரியமா இருந்தது. ஏங்க இன்னும் 4 நாள்ல போறோம், இன்னும் 4 நாள்ல மறிக்க போகிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் யார் மேலே கோவப்படுவானா? அவன் யார் மேலே எரிச்சல் படுவானா? யாரையாவது அடிக்க நினைப்பானா? யாரையாவது உதைக்க நினைப்பானா? மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா கிறிஸ்துவ அப்படிதான் தெரியும்ல, அவருக்கு இன்னும் 5 நாள்ல மரணிக்க போறேன்னு தெரியும்ல. ஆனா ஏன் சாட்டை எடுத்தார்? அந்த பட்டணத்தை பார்க்கும் போது அழுதுகிட்டு வராரு. ஆனா அப்படிப்பட்ட தேவன் கூட சாட்டை எடுக்கும்படி யார் சூழ்நிலை வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது உன்னை நான் திருத்த நினைக்கிறேயா, நீ திருந்த ஒப்பு கொடுத்தா வாழ்க்கையில திருத்தம் வரட்டும். அவருடைய நோக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது சபை திருந்தணும், சபையார் திருந்தணும். நான் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்க முடியாது. பிள்ளைங்க சேட்டை பண்ணுது, உங்க பிள்ளைங்க நான் அடிக்க முடியாது. ஆனா என் மகனை சேட்டை பண்றான், என்ன செய்வோம்? அடிப்போம்ல. மற்ற பிள்ளைகளை ஏன் அடிக்க முடியாது? உங்க பிள்ளை ஏன் அடிக்க முடியாது? அது சேட்டை பண்ணிட்டு தான் இருக்குது. நான் ஏன் அடிக்கிறது இல்ல? திட்டத்தோட ஏன் நிறுத்திக்கிறேன்? எனக்கு அங்க ஒரு எல்லை என்ன செய்யுது? அங்க ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இங்க எனக்கு அந்த எல்லை இல்ல. அதேதான் சபைக்கும் வெளியில் இருக்கிற புறஜாதிகளுக்கு இருக்கிற வித்தியாசம். தேவன் அதான் கொண்டே காமிச்சாரு, அங்க பார்த்து அழத்தான் முடிஞ்சது, இங்க அடித்து திருத்த முற்பட்டார். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இதுதான் கிறிஸ்துவனுடைய மனநல குருத்தோலை ஞாயிறுல. ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். இந்த கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக ஒப்பு கொடுங்க, தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் இறங்கத்தக்கதாக, எங்கள் மத்தியில நீர் செயல்படத்தக்கதாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிற்று தினத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீங்க போனதை நினைவு கூறுகிறோம். உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை தந்திருக்கிறேன், அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் பரிசுத்த தகப்பன் எங்கள் மத்தியில் இறங்கத்தக்கதாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் சர்வ வல்லவர் நீர் இறங்கத்தக்கதாக நினைவு கூறுகிறோம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை இந்த வேளையில எங்கள் மத்தியில, நம் மத்தியில கடந்து வரத்தக்கதாக எங்கள் பரிசுத்தரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறேன். இந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க, இந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க பலனை தாங்க. நீர் விரும்புகிற வண்ணமான மாற்றத்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ள உருவாக்குங்க. எங்கள் தகப்பனாகிய தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக அப்படிப்பட்டதான் அர்ப்பணத்துக்குள்ள வர கர்த்தர் எங்களுக்கு பலன் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே.